எதுக்கு அனாவசியமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க? அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நம்மள கூப்பிடலன்னா என்ன, நாம குறைஞ்சா போயிடுவோம். அப்படி இல்லைங்க, அசிங்கம் ஆயிடுச்சுல. அவங்க நம்மள வேணும்னு அவமானப்படுத்துற மாதிரி இல்லையா? இத பார், அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு யாரை கூப்பிடணும் யாரை கூப்பிடக்கூடாதுன்னு அவங்க தான் டிசைட் பண்ணணும். எதுக்காக நீங்க இப்படி தெரிஞ்சோ தெரியாத மாதிரி பேசுறீங்க? நான் வேதனைப்படக்கூடாதுன்னு தானே. அவங்க சாதாரணமா நம்மள கூப்பிட மறந்தாலும் இல்ல கூப்பிட வேண்டாம்னு நினைச்சாலும் பரவாயில்ல, அது வேற விஷயம். ஆனா ரம்யா கேட்டதுக்கு அப்புறமும் அதை கண்டுக்காம போனா நம்ம மேல ஏதோ கோவமா இருக்காங்க தானே அர்த்தம். ஏங்க, அவங்களுக்கு பிடிக்காததை நம்ம என்னங்க பண்ணிட்டோம்? ஐயோ, நாம ஒண்ணும் தப்பு பண்ணல. அவங்க தான் ஏதோ தப்பா நினைச்சிட்டு இப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அது என்னமோ தெரியல, ஆரம்பத்துல இருந்து நம்ம மேல ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லயே இருக்காங்க. அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? என் மனசு தாங்கலைங்க, ஆத்திரமா வருது. நாங்க என்ன தப்பு பண்ணிட்டோம், எதுக்காக இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்கன்னு இப்பவே இப்ப கேட்கணும் போல இருக்கு. ஏங்க, நம்ம என்ன அவ்வளவு கேவலமாவா போயிட்டோம்? இத பாரு, எதுக்காக இவ்வளவு உணர்ச்சிப்படுற? அவங்க என்ன நமக்கு சொந்தமா இல்ல பந்தமா? சும்மா பழகுனவங்க தானே. அவங்க மனசுல என்ன இருக்கோ, எதுக்கு இப்படி எல்லாம் பண்றாங்கன்னு தெரியல. ஒதுக்குனா ஒதுக்கிட்டு போட்டுமே, போனா போதுன்னு வேற வேலையை பாக்குறத விட்டுட்டு. இத பாரு அனிதா, நமக்கு வருத்தப்படுறதுக்கு இன்னும் பெரிய பெரிய விஷயம்லாம் இருக்கு. போய் வேலையை பார்க்காம அழுதுகிட்டு எந்திரி. ஆண்டவா, எந்தவித நோய் நொடியும் இல்லாம எங்க சரோ நல்லபடியா ஒரு ஆம்பளை பிள்ளைய பெற்று எடுக்கணும். ஏன் பாட்டி, உங்களுக்கு யாராவது மருந்து கொடுத்தாங்களா? ஏன்டியம்மா அப்படி கேக்குறா? இல்ல, மருந்து கொடுக்கறாங்களே, குழந்தை கலரா பிறக்குமோன்னு எனக்கு ஒரு டவுட். அதான். எனக்கு மருந்து கொடுத்தவா இன்னும் இளமையோடவே இருக்காளாக்கும். கேட்டவாறு ஒரு கேள்வி. ஏன்டி சரோவுடைய குணத்தை போலதான் சரோவுடைய பிள்ளை இருக்கும். அப்பா, இப்பதான் எனக்கு நிம்மதி. நான் பாத்துக்கிட்டு தான் வரேன். இந்த காலத்து பிள்ளைங்க இந்த வயசானவங்களை பார்த்தாலே ஒரு இளக்காரமா தான் பேசுதுங்க. சரி மாணிக்கம், எல்லாம் முடிஞ்ச உடனே நாங்க கிளம்புறோம். என்னம்மா உடனே கிளம்புறேன்றீங்க? இல்லப்பா, வேலை இருக்கு. சரிம்மா. சரோ, ஒரு வழியா ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியா நடந்ததில்ல? உங்க வீட்டில் உள்ளவங்க யாரும் வரலைங்கிற வருத்தம் உனக்கு இருக்க தான் செய்யும். என்ன பண்றது, சமயங்கள்ல அப்படிதான். நமக்கு பிறக்க போற குழந்தை மேல அம்மாவுக்கு ரொம்ப பிரியம். குடும்பத்துல வர முத வாரிசு இல்லையா, அந்த பாசம் இருக்க தானே செய்யும். ஆமா, இருக்கத்தான் செய்யும். அதான் இந்த மருந்து கொடுக்கற விஷயத்துல அம்மா ரொம்ப கண்டிப்பா இருந்திருக்காங்க. அழற குழந்தைக்கு கசக்கர மருந்து கொடுக்கற மாதிரி. என்ன அழகப்பன், நீங்களும் உங்க வைஃப் ஏன் வரல ஃபங்க்ஷனுக்கு? இல்ல, கொஞ்சம் வேலை இருந்துச்சு. ஆக்சுவலா எனக்கு தெரியாது. சரோ, என்ன சரோ, அழகப்பனை இன்வைட் பண்ணல? மறந்துட்டேன். சரோ, ஏன் சரோ, ஏன் அழகப்பனை கூப்பிடல? எனக்கு பிடிக்கல, அதான் கூப்பிடல. ஏன் சரோ, நல்லவங்க தானே, நல்லா தானே பழகுறாங்க உங்க கூட, அப்புறம் என்ன? அவங்க பேச்சை விட்டுடுங்க. என்கிட்ட என்னத்தை மறைக்கிற, சொல்லு. சொல்லவா? அந்த அசிங்கத்தை என் வாயை விட்டு சொல்லவா? அந்த அனிதாவும் அழகப்பனும் புருஷன் பொண்டாட்டியே கிடையாது. என்ன சொல்ற நீ? ஆமாங்க, அந்த அனிதா இன்னொருத்தரோட பொண்டாட்டி. அவளை இவன் கூட்டிட்டு வந்துட்டு தான் பொண்டாட்டின்னு போய் சொல்லி குடும்பம் நடத்துறான். நிஜமா சொல்ற? ஆமாங்க, இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் எப்படி மனுஷனா மதிக்க முடியும்? இன்னொருத்தரோட பொண்டாட்டி மேல ஆசை வைக்கிறவ இப்படி ஒரு மனுஷனா? ஈன பிறவி. இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் நடு ரோட்ல வச்சு கல் எறிஞ்சு கொல்லணும். அசிங்கம் பிடிச்ச ஜென்மங்கள். சரோ, அடுத்த வீட்டில் 1000 பிரச்சனை இருக்கும். அதை பத்தி நமக்கு என்ன, நம்ம பொழப்ப பார்ப்போம்.
தனோ? இப்ப எதுக்கு இப்படி படுத்திருக்கிய? வீட்டுக்குள்ள தேவை பூரான வந்து என்ன பண்ணுவோம்? அடிச்சு ஓரம் போட்ட மாட்டோம், கரும்பு தொலைஞ்சிச்சுன்னு. என்ன விஷ பாம்பு ஒண்ணு வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருச்சு, அடிச்சு போட்டாச்சு, பிரச்சனை முடிஞ்சு போச்சு. இதுக்கே எல்லாரும் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்கிய? நீங்க சொல்றதும் சரிதான் மாமா. ஆனா ஆனா என்ன ஆனா? இப்படி யோசிச்சு பாரு. அவன் இங்க வந்தானே, நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சா? இல்ல இல்ல கோர்ட்டு கேஸ் போய் அங்கே ஏதாவது பெரிய பிரச்சனையா இருந்தா நீங்க கவலைப்படுறதுல நியாயம் இருக்கு. அதான் ஒண்ணும் நடக்கலையே, சந்தோஷப்படணும். சரி, எல்லாரும் போய் வேலையை பாருங்க, போங்க. பவானி, ஏன் உட்காந்துட்டு இருக்க? ஸ்கூலுக்கு போ. பவானி, நீ இனிமே யாருக்கும் தலை வணங்க கூடாது. யார் என்ன பேசினாலும் தைரியமா எதிர்த்து பேசு. உங்க டீச்சரா இருந்தா கூட. அது எப்படி மாமா? மிஸ் கோச்சுக்க மாட்டாங்களா? கோச்சுப்பாங்களா? அதெல்லாம் முன்னாடி. இப்ப நீங்க மிஸ் தான். மிஸ் பவானி பெரிய மனுஷி ஆயிட்டல. இப்படிதான் சிரிச்சுக்கிட்டு இருக்கணும். விஜி, மாமா, நீங்க எல்லாரையும் சமாதானப்படுத்திடலாம், ஆனா என்ன சமாதானப்படுத்த முடியாது. இந்த வீட்ல நடந்த எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம். நான் பாவி மாமா, பாவி. என்ன சும்மா பாவி வீணுகிட்டு? அது இல்ல மாமா, எல்லாரும் சோகமா இருக்கிறதுக்கும் பவானி பயப்படுறதுக்கும் நான் தான் காரணம். என்னால எல்லாருக்குமே கஷ்டம். எனக்கு மன்னிப்பே கிடையாது மாமா. விஜி, சும்மா அப்படி முட்டாள்தனமா பேசாத. பேசுறது மட்டும் இல்ல மாமா, நான் பண்ணது அத்தனையுமே முட்டாள்தனமான காரியம். இங்க பாரு, நீ இப்ப பேசுறதுதான் முட்டாள்தனம். நீ என்ன பெருசா தப்பு பண்ணிட்ட? லவ் பண்ண. இந்த உலகத்துல யாரும் பண்ணாத தப்பையா நீ பண்ண? எல்லாரும் பண்றதுதான். என்ன ஒண்ணு, நீ ஒரு அயோக்கியனை லவ் பண்ணிட்ட, அதனாலதான் இவ்வளவு பிரச்சனையும். தெரியாம நீ பண்ண தப்ப குத்தோன்னு எப்படி சொல்ல முடியும்? நீங்க என்னதான் சமாதானப்படுத்தினாலும் நான் பண்ணதெல்லாம் முட்டாள்தனமான காரியம் தானே மாமா. அப்படி இல்ல விஜி. இப்போ பெரியவங்களா பார்த்து ஒரு பொண்ணை பையனுக்கு கட்டி வைக்கிறாங்க. அவன் வந்து அயோக்கியனை வாச்சறது இல்லையா? அவனே கட்டின பொண்டாட்டிய பெட்ரோல் ஊத்தி கொளுத்தி விடுறது இல்லையா? அத்தனை பெரியவங்க ஜாதகம் பார்த்து விசாரிச்சு கல்யாணம் பண்ணி வைக்கிறவனே சமயத்துல கொல்லி வைக்கிறவன வந்து வைக்கிறப்போ நீயா ஒருத்தனை பார்த்த, லவ் பண்ண, அவன் அயோக்கியனா போயிட்டான். இது ஒண்ணும் உலக அதிசயம் இல்லையே. இதுக்கு போய் கவலைப்பட்டு இருக்க? மாமா, எனக்காக நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நீங்க தான் பண்ணதா சொல்லு. விஜி, அழுகையை நிறுத்து. அதெல்லாம் மாமா, இந்த பிரச்சனை மட்டும் கொஞ்சம் சீரியஸா போயிருந்தா உங்க ஃபியூச்சர் ஸ்பாயில் ஆயிருக்கும் மாமா. எனக்காக உங்க ஃபியூச்சரே பண்ணி வச்சிருக்கீங்களே மாமா. இதுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன் மாமா? கைமாறா? அழுகையை நிறுத்திட்டு நல்லா சிரிக்கணும், சரியா? மாமா, நான் நிஜமா சொல்றேன், நீங்க எனக்கு சாமி மாதிரி மாமா. என்ன வார்த்தை பேசிக்கிட்டு? நீங்க எல்லாம் யாரு? ஏன் அக்கா பிள்ளைங்க? உங்களுக்கு ஒண்ணுனா நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேனா? இந்த நிலைமை நான் இல்ல, வேற யாரா இருந்தாலும் இதைத்தான் செய்வாங்க. அழுகை நிறுத்து. இல்ல மாமா, அப்படி உங்களால மட்டும்தான் அப்படி நினைக்க முடியும். நீங்க எங்க அம்மா கூட பிறந்ததை நினைச்சா எங்களுக்கு பெருமையா இருக்கு. நீங்க எல்லாம் அப்பப்ப கிண்டல் பண்ணும்போது கூட இவ்வளவு சங்கடமா இருந்தது இல்ல. ஆனா அக்கா தங்கச்சி எல்லாம் சேர்ந்து புகழ்றே பாருங்க, அதான் என்னால தாங்க முடியல தாயி. அது இருக்கட்டும், மாமா வந்தோடனே இதை பத்தி காட்டிக்க கூடாது. நாம எப்போதும் எப்படி இருப்போமோ அதே மாதிரி சாதாரணமா இருந்துடணும், புரியுதா? மாமா, என்ன பவானி? நீங்க தயவு செஞ்சு வெளிநாடு எங்கேயும் போக வேண்டாம் மாமா. நீங்க எங்கேயும் எங்க கூடவே இருந்துருங்க மாமா. போச்சுடா, இந்த பேச்சுக்கு வந்துட்டீங்களா? ப்ளீஸ் மாமா. என்ன பவானி, என்ன தரையை தேய்ச்சிக்கிட்டு தண்டை சோறு தின்ட்டு இருக்க சொல்றியா? எனக்கும் ஆசைதான் உங்ககிட்ட வெட்டியா பேசி வெந்தய தின்னுட்டு கிடக்கணும்னு. ஆனா கேவலமா இருக்காதா? மாமா, நாங்க எதுக்காக சொல்றோன்னா, இங்க பாரு பவானி, உன் மாமனுக்கு இப்பதான் திடீர்னு புத்தி வந்திருக்கு. நீ ஏதாவது பேசி குழப்பி விட்டுறாத. உன் மாமன் வச்சிருக்க மீசைக்கு ஒரு அர்த்தம் வேணாமா? இந்த மாதிரி சம்பாரிச்சு கெத்தா வாழ வேணாமா? நீ ஏதாவது சொல்லி குழப்பி விட்டுட்டு நான் வரேன். விஜய், விஜய் வேணாம் விஜய், சொல்றது கேளு. என்ன பண்ற நீ? மாமா, மாமா என்ன என்ன மாமா இது? புரியாம பேசுறீங்க. என்ன மாமா? தானோ, நீயாவது சொல்லு.
சொல்லு தானோ. விஜய் விஜய் வேணாம் விஜய். என்ன மாமா அது? சொல்றத கேளுங்க. சரோ சரோ, என்னங்க ஏதாச்சும் வேணுமா? என்னங்க ராத்திரி நேரத்துல இப்படி எழுப்பிட்டு என்ன வேணும்? கேட்குற கேள்விக்கு மறைக்காம பதில் சொல்லு. என்ன? நீ உன் அக்கா கிட்டயும் அவ புருஷன் கிட்டயும் எப்பவுமே ஒரே மாதிரி நடந்துப்பியா? அதாவது நான் இருக்கிற நேரம் இல்லாத நேரம் எல்லாத்தையும் சேர்த்து தான் கேட்கறேன். கேட்கறேன்ல, பதில் சொல்லு. என்னங்க இந்த நேரத்துல போய் கேள்வி கேக்குறீங்க? என்ன பிரச்சனை? ஆ? தூக்கத்துல நீ உன் அக்கா பேரையும் அவ புருஷன் பேரையும் பெனாத்திட்டு இருந்திய, அதுல இருந்தே தெரியுது அவங்க மேல நீ எவ்வளவு பாசமா இருக்கேன்னு. ஊட்டி வச்ச பாசம் எல்லாம் பொங்கி வழியுதோ? இவ்வளவு பெரிய பாசமலரா இருக்க, உன்னை நான் தண்டிக்கிறேனோன்னு எனக்கு தோணுது. உனக்கு எதுக்கு சிரமம்? பாவம். இல்லங்க அது வந்து டேய், அவங்க மேல எனக்கு இருக்கிற பகை கோவம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா என் பேச்சுல உனக்கு இருக்கிற மதிப்பு தான் முக்கியம் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப தூக்கத்துல உளர்னியே, அதுல இருந்தே நல்லா தெரியுது என் பேச்சுல உனக்கு என்ன மதிப்பு இருக்கு, என்ன எந்த லெவல்ல வச்சிருக்கேன்னு. ஐயோ அப்படி இல்லைங்க. நான் உளர்னேனா? நான் சாதாரணமா புலம்புற ஆள் இல்லைங்க. ஆனா இப்ப ஊர்ல நடந்த விஷயம் ஏன் பேச மாட்டேங்கிற? வாய் அடிச்சு போச்சா? அது வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ என் பேச்ச மீறி இருக்க. அப்படிதான் நடந்திருக்கு. இல்லைங்க. இதை பார், பொய் சொல்லி சமாதானப்படுத்துற முயற்சி எல்லாம் பண்ணாத. ஒண்ணு மட்டும் தெளிவா கேட்டுக்க. உன் மேல இன்னும் கொஞ்சம் பாசமா பிரியமா வச்சிருக்கேன், அதை கெடுத்துக்காத. இது உனக்கு எச்சரிக்கையா இருக்கட்டும். என்ன பண்ணின? ஏதோ கோட்டையை பிடிக்க போற மாதிரி சிந்தனையில் இருக்கீங்க. கோட்டையை பிடிக்கத்தா? கோட்டை விட்டேன்ப்பா, அதான் இப்படி தலைமையில கை வச்சு உட்காந்துட்டேன். என்னாச்சு? என்னாச்சா? என் மூளையை பயன்படுத்தி பெருசா திட்டம் போட்டேன், அது செமத்தியா சொதப்பிச்சு. என்ன மேட்ரு? என்ன இவ்வளவு ஆர்வமா கேக்குற? இல்ல வேலை ஜாஸ்தி இல்ல, போர் அடிக்குது, அதையாவது கேட்டு வைப்பமே. நானே சொதப்பிட்டு என்னடா பண்றதுன்னு தலைமையில கை வச்சுட்டு உட்காந்துருக்கேன். உனக்கு டைம் பாஸுக்கு நான் கதை சொல்லணுமா? ஐயா, அது ஏன் அப்படி நினைக்கிறீங்க? உங்க வருத்தத்தை என் கூட ஷேர் பண்ணிக்கிறதா நினைச்சுக்கங்கண்ணே. சரி, எங்க அண்ணங்கிட்டே சொல்லிட்டேன். உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன? எனக்கு அவசரமா பணம் 400 ரூபா தேவைப்பட்டுச்சு. வெளியில கேட்டு பார்த்தேன், கிடைக்கல. உங்க அண்ணனும் இல்லைன்ட்டாரு. சரி என்னடா பண்றதுன்னு மூளையை கசக்கிட்டு இருந்தேன். சரி, அப்புறம் என் பொண்டாட்டியோட நகையை அடகு வச்சிருந்தேன். அதை வச்சு ஒரு சூப்பர் பிளான் போட்டேன். என்ன பிளான்? ஒரு பார்ட்டி கிட்ட 1000 ரூபாய் மீட்டர் வட்டிக்கு வாங்கி அதை வச்சு நகையை மீட்டுட்டு திரும்ப அதை 1500 ரூபாய்க்கு வச்சுட்டு அந்த 1000 ரூபாயை வட்டியோட திருப்பி கொடுத்துட்டு மீதி பணத்தை நான் எடுத்துக்கிட்டா பிளான் ஓகே தானே? சூப்பர் பிளான். அதுக்கு என்ன? விதின்னு ஒன்று இருக்குல்ல, அதான் நமக்கு முன்னாடி டவுன் பஸ்ஸில் போய் இறங்குத. என்னாச்சு? நான் மீட்டர் வட்டிக்கு பணத்தை வாங்கிட்டு நகை மோக்கலான்னு போனா எனக்கு பணம் கொடுத்த பாவி கடத்தெருவில் என் பொண்டாட்டி பார்த்து என்ன சொல்லியிருக்கான் தெரியுமா? என்னவா? இந்த மாதிரி உன் புருஷன் நகை மோக்க போறான்னு சொல்லியிருப்பான் போல. அவன் நேராக அடை கிடைக்க வந்துட்டா. அவன் மூஞ்சி பூரா சந்தோஷம். நானே உன்கிட்ட சொல்லி நகையை மோக்க சொல்லலான்னு நினைச்சேன். பணம் இல்லைன்னு சொல்லுவீங்களோன்னு யோசனையில் விட்டுட்டேன். இப்போ என்கிட்ட கூட சொல்லாம நகையை மூட்டிங்களேன்னு கண்ணா அப்படின்னா என்னை புகந்து தள்ளிட்டா. சூப்பர். திருடனுக்கு தேல் கொட்டுன்னு சொல்லுவாங்களே, அது நிஜமாக கொட்டிச்சுப்பா. கேனத்தனமா ஒரு சிரிப்பு சிரிச்சேன். அவன் நகையை வாங்கிட்டு ஜம்முன்னு கிளம்பிட்டான். நான் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்தேன். இப்ப பணம் வாங்கின இடத்துல மீட்டர் வட்டி ஏறிட்டே இருக்கு. என்னடா சொல்லுவோம்? சிரிப்பு பலமா இருக்கு. அண்ணே, பழனி கதையை கேட்டீங்களா? எது? அந்த நகை மாட்டா? அதேதான். ஏய், அது என்ன பெரிய உலகமாக சாதனையா? எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்க. முதல்ல அந்த மீட்டர் வட்டிக்காரனை செட்டில் பண்ண பாரு, இல்லைன்னா ஒன்னையே எழுதி வாங்கிடுவாங்க. அதானே யோசிச்சுட்டு இருக்கேன். பேசாம மீட்ட நகையை வீட்டுக்கு தெரியாம திருடி கொண்டு வந்துட்டு அதை வித்துட்டு பணத்தை கொடுத்துடலான்னுக்கிறேன். சரியான ஆள்டா நீ. சரி, அந்த லோட் மேனுக்கு கூலி கொடுக்கறதுக்கு 1000 ரூபா கொடுத்தானே, என்னாச்சு? ஆமா, எல்லாரும் கொடுத்துட்டேன். மீதி எழுதி வச்சிருக்கேன். கணக்கு வழக்கெல்லாம் சுத்தமா இருக்கும்.
10 பைசா தகுட தத்தம் இருக்காது. எனக்கு 1008 பிரச்சனை இருந்தாலும் இந்த கணக்கு விஷயத்தெல்லாம் நான் சுத்தமா இருப்பேன். சிவசாமி தான் இந்த மாதிரி பணத்துல குறிச்சு வைப்பாரு.